பாடிக்கலாம். அதுக்கு அடுத்தது திருக்குறள். வசனமிக வேற்றி மறவாதே வசனமிக வேற்றி மறவாதே மனது துயராற்றி உழலாதே மனது துயராற்றி உழலாதே இசை பயில் சடாக்ஷரமதானே இசை பயில் சடாக்ஷரமதானே இதவர சௌபாகியம் அருள்வாயே பசுபதி சிவாயம் உணர்வோனே பழனி மலை வீட்டில் அருளும் வேளா அசுரகிளை வாட்டி மிகவாட அமர சிறை மீட்ட பெருமாளே இகவர சௌபாகியம் அருள்வாயே இகவர சௌபாகியம் அருள்வாயே. இப்போ திருவாசகம், திருப்பல்லாண்டு, திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, பெரிய புராணம், அடுத்தது திருக்குறள். இப்போ 5 பாடல்ல எந்த பாட்டு யாருக்கு புரியல? நான் இப்போ யாரை வேணாலும் பாட சொல்லுவேன். எடுத்து யாராவது புரியல, சும்மா யாராவது சொல்லிட்டு இருந்தது எல்லாம் நான் இங்கே பார்த்துட்டு தான் இருக்கேன். எடுத்து எதுவுமே புரியல நான் சொன்னது. அப்போ கிட்ட கேட்டாங்கன்னா அதை கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? திருவாசகத்துல இருந்தே புரியலைங்களா? இல்ல புதுசு இப்பதான் புதுசு. அது பாட பாட வந்துடும். சரி பாட வந்துருங்க. மேக்சிமம் எல்லாரும் தெரிஞ்சவங்க இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்பீடா எடுக்கிறேன். இல்லைன்னா தனித்தனியாக தான் எடுக்கிறேன். எல்லாருக்குமே மேக்சிமம் தெரியும். 1-2 பேருக்கு தெரியாது. நீங்க காலையில எழுந்த உடனே அனுஷ்டானம் பண்ணிட்டு எல்லாம் உட்காந்து முதல்ல பஞ்சபுராணமும் நான் சொல்லி கொடுத்தது நீங்க பாடிக்கலாம். அதுக்கப்புறம் தான் எந்த ஒரு புக்கு போகணும். 6 மணிக்கு வகுப்புனா நீங்க 5 மணிக்கு அரேஞ்ச் ஆகி இதெல்லாம் பாடி பாட முடியும். 6 மணிக்கு வகுப்புனா நீங்க 6:15 வந்தீங்கன்னா பாட முடியும். அப்போ நான் சொல்லி கொடுத்தது வேஸ்ட் தான். அப்போ அப்படி பாடியும் வராத போது நான் வகுப்புக்கு வரும்போது நீங்க கேட்கலாம். நாளைக்கு ஒரே ஒரு வகுப்பு தான் இருக்கும். அதுவும் டைம் இருந்தால் தான் இருக்கும். அதனால ஆனால் கண்டிப்பாக நான் கேள்வி கேட்பேன். நான் பாட சொல்லுவேன். அவங்களாம் பாடினா தான், இல்லைன்னா சாமிக்கு பதில் சொல்லணும். சரிங்களா? அதனால எல்லாம் இன்னைக்கு சாயந்தரம் படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை எல்லாரும் உட்காந்து பாடுங்க. திரும்பி நாளைக்கு காலையில பாடுங்க. சரிங்களா? இப்போ அடுத்தது அபிராமி அந்தாதி கடைசியா. சரிங்களா? சாமி இந்த புக்குல பாடுறது சொன்னீங்க ஃபுல்லா சொல்லிட்டு அடுத்து சண்டை புக்குல பாட சொன்னீங்க. புதுசு பாட்டை அதே மாதிரி நீங்க நாளைக்கு வந்து சாமி நீங்க ஏதோ பாட்டு கேட்டீங்கன்னு வச்சுக்காங்க. இந்த ராகத்துலையும் சொல்லி பாடிடுவோம். அதுதான் உப்பா. சாமி எல்கேஜிலே +2 வரைக்கும் சொன்னீங்கன்னா மூளை வெடிச்சிருங்க சார். டைம் கம்மியா இருக்குங்க. மெமரி பிரெயின் புக்குல சொன்னீங்கன்னா அது என்ன ராகம் எழுதி நேற்று ஒரு பாட்டு சொன்னீங்க.